என் பேர் கலைச்செல்வி. நான் வத்தலக்குண்டு பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2.5 வருட காலமாக நான் இந்த ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். இப்போ மேலும் சிறப்பாக இதை நான் செய்யறதுக்காக வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலில் பதிவு பண்ணி சர்டிஃபிகேட் வாங்க விருப்பப்படுறேன். வாங்க, என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த இடம் அழுத்தம் கொடுக்கும்போது உங்களுக்கு வலி எதுவும் இருக்கா? இல்லை, அவ்வளோ. இது நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருந்தால் சொல்லுங்கள். இந்த பகுதியில் உங்களுக்கு எதுவும் தொந்தரவு இருக்கா? ஏதாவது பூசுகிற மாதிரியோ இல்லை வலி அந்த மாதிரி எதுவும் இல்லை? நம்ம உடம்போட தலைப்பகுதி. ஏற்கனவே இது மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபுட் ரெஃப்ளக்ஸாலஜி ஏதாவது சென்டர்லாம் போயிருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் தான் சரி இது மாதிரி பண்ணலாம், எப்படி எப்படின்னு பார்க்கலாம் தான் சரி அவங்க கூப்பிட்டேன். 2-3 பேர் பண்ணேன்னு சொன்னாங்க. அவங்களும் சொல்லியிருக்காங்க, அவங்க நல்லா பண்ணுறாங்க, மாதிரி பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கூட போயிருக்கான்னு சொன்னாங்க. ஸோ எல்லாம் அப்படி தான்.
தண்டோட பகுதி கழுத்துல இருந்து ம் முதுகு தண்டோடம் சார்ந்து ம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் இந்த ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தும். பேக் பெயின் ஃபுல்லாகவே அங்கே சொன்னோம்னா சரியாயிடலாம். பேக் பெயின் ஃபுல்லாக. இந்த ஏரியாவில் மட்டும் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. என்ன இருக்குது? இந்த இடம் ஆக்சுவலாக நம்ம வந்து கை பகுதிகளுக்கான ஸ்டோனேஷன் கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல ஏற்கனவே அடி எதுவும் பட்டிருக்கா? ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம கொடுக்குறது வந்து இங்கேருந்து இங்கே வரைக்கும் கொடுக்குறது வந்து கை சார்ந்த பகுதிகளுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். சரி சரி. இந்த இடம் இங்கேருந்து இங்கே கை இதெல்லாம் விரல்கள் சார்ந்த பகுதிகள். இது இப்போ உங்களுக்கு லோக்கலாக அடிபட்டதுனால வலி, ஆனால் அதுக்குள்ளே பாயிண்ட் கொடுக்கும்போது அந்த வலி சரியாயிடும். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது ஏதாவது இடத்துல ரொம்ப வலி இருந்துச்சுன்னா அந்த இடம் சம்மந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனை இருக்குமா? இருக்கும் இருக்கும். அதனால தான் கேட்குறது. நேருடல் வலி ஏதாவது உறுத்தல் இருந்ததுன்னா இந்த இப்போ நம்ம காலில் கொடுக்கும்போது சோலார் ஃப்ளக்ஸ் கொடுக்குறோம், அட்ரீனல் கொடுக்குறோம், கிட்னி பாயிண்ட். இப்போ இந்த கிட்னி பாயிண்டில் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு தாங்க முடியாத வலியோ ஒரு அவஸ்தையோ இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிட்னியில் ஏதாவது தொந்தரவு இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி இந்த இடம் யூரினரி அந்த இது கொடுக்குறோம் இல்லையா, இதில் உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு ஸ்டோன் பேஷண்ட்டாக இருக்காங்க, இல்லை அடிக்கடி ஸ்டோன் வருது அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்கும்போது